அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். சென்ற பதிவில் ஞானசரியையின் 27வது பாடலை பார்த்தோம். இன்று நாம் ஞானசரியையின் 28வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் பாடலை படிக்கிறேன், பின்பு விளக்கத்திற்கு செல்வோம். சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை நேர் உறவே எவராலும் கண்டுகொளற்கு அரிதாம். நித்திய வான்பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின். உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே. இதுதான் கடைசி பாடலை படித்து முடிச்சாச்சு. இதுக்கான விளக்கம்: சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை தான் முதல் 2 வரி. சார் உலக வாதனைனா நம்ம இந்த உலகியலில் நம்ம இருக்கிறோம்ல, இங்கே உள்ள நிகழ்வுகள் இதிலேயே நம்ம இருக்கிறோம்ல. இப்போ குடும்பத்தில் இருக்கிற ஒரு சம்சாரின்னு சொல்லலாம். சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே. அப்போ நம்ம இதுக்குள்ளே இருந்து இந்த உலகியல் வாழ்க்கையிலேயே நம்ம உழந்துட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே கண்டுக்கிற முடியாது. இதில் சன்மார்க்கத்தில் அந்த முடிந்த முடிவான மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உலகத்தை. அப்போ நம்ம எப்போ அதான் 2 பாட்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றையே பற்றுமினோ என்றும் இரவீரே அப்படின்னு சொல்லி பாட்டு பார்த்தோம். இருக்கிற பற்றுக்கள் எல்லாத்தையும் விடணும்னு சொன்னார். அதே மாதிரி தான் இங்கேயும் சார் உலக வாதனைனா நம்ம உலகியல் வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், ஆசைகள்லாம் வச்சுருக்கிறோம். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பலவிதமான இந்த உலகியல் சம்பந்தமான அதில் தான் நம்மளுடைய மனம் லயிச்சு அதுக்குள்ளேயே தான் போய்கிட்டுருக்கோம். இன்னமும் பணம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். வயது வித்தியாசம்லாம் கிடையாது. வயது அதிகமாக இருக்கிறவங்க இன்னும் பெண்களை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் அவங்க பொன் நகை மேலே இன்னமும் ஆசை வச்சுட்டே தான் போகிறாங்க. எவ்வளோ தான் வயசாகிட்டு போனாலும் சரி. அதே மாதிரி ஆண்களும் அதே மாதிரி தான். எல்லாருக்குமே ஆசைகள் அதாவது இந்த நம்ம இந்த சம்சார வாழ்க்கை சம்பந்தமாக நம்ம அந்த உலகியல்லே பலவிதமான என்ன சொல்கிறது, பலவிதமான வேலைகளையும் செயல்பாடுகளையும் நம்மளாம் ஒரு வச்சுருக்கோம். இன்னும் ஒரு வருஷம் கழித்து இதை செய்யணும், இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து பணம் வந்துச்சுன்னா இதை வாங்கணும், இல்லைன்னா இந்த இடத்த முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகியல் சம்பந்தமான விஷயங்கள்லேயே நம்ம மனம் போய்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி உலகியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எப்போ தவிர்க்கிறீங்களோ அப்போ தான் என்ன முடியும், சத்தியமாக அந்த கடவுள் உங்கள்கிட்ட வருவார். இந்த உலகியலில் நம்ம அப்போ என்ன இதெல்லாம் தவிர்க்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலேயே நம்ம என்னது வைராக்கியமாக ஒரே முடிந்த முடிவாக நம்ம 24 மணி நேரமும் இடைவிடாத அந்த சிந்தனையிலே இருந்து கடவுளை சிற்சபைக்குள்ளே காணணுன்ற அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். உலகில் இருக்கணும். அதுக்காக விட்டுட்டு நம்ம காடு மலையெல்லாம் தேடி ஓட வேண்டியதில்லை. ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, மாயை. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது கடவுளை, பார்க்க வேண்டியது கடவுளை, அருளை அடைஞ்சிக்கிற வேண்டியது கடவுளுடைய அருளை நம்ம பெறணும். கடவுளோட அருளை பெற்றுட்டோம்னா சிறு துரும்பும் 5 புரியும் சொல்லி சொல்கிறாரு. அந்த அருள் கிடச்சிருச்சுன்னா மற்ற விஷயங்கள்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது அந்த அருள் கிடைக்காம மற்ற விஷயங்களை வச்சுருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அதான் சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை. ஓகே. நேர் உறவே எவராலும் கண்டுகொளற்கு அரிதாம். அந்த கடவுளை நேராக யாருனாலையும் பார்க்கறது அரிதுன்றார்.
பார்க்க முடியலைன்னு சொல்லலை. ஆனால் அரிது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி ரேர். வெரி ரேர்னா அது மாதிரி நிறைய சன்மார்க்க அன்பர்களுக்கு வள்ளல் பெருமான் காட்சி கொடுத்துருக்கிறார். வள்ளல் பெருமான் வேறு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேறு அல்ல. அப்போ நம்மளுக்கு வந்து வள்ளல் பெருமான் தான் காட்சியாக வருகிறார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் நம்ம பார்த்தாலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பார்த்தது தான். அதே மாதிரி வள்ளல் பெருமான் நிறைய சன்மார்க்க அன்பர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க சன்மார்க்க சமூகத்தில் இருக்கிறவங்களே. அதாவது முத்தேகம் சொல்கிறாங்கல்ல, சுத்த தேகத்துலேயும் காட்சி கொடுத்துருக்குறாங்க, பிரணவ தேகத்துலேயும் காட்சி கொடுத்துருக்காங்க, ஞான தேகத்துலேயும் காட்சி கொடுத்துருக்குறாங்க. அவர் வரும்போது அந்த மாதிரி ஒரு கற்பூர வாசனை வருமா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் உணர்ந்து அந்த ஞானிகள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை, சத்தியம். அது மாதிரி அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், நேர் உறவை எவராலும் கண்டுகொள்ளுக்கு அரிதான்றார். ரொம்ப ரேராக. ஏன்னா வள்ளல் பெருமான் காட்சி இப்போ நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அவருடைய காட்சிக்காக நம்ம ஏங்கி அனுதினமும் ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னோம்னா, விடாமல் காட்சி கொடுங்க, கனவுலையாவது எனக்கு வந்து காட்சி கொடுங்கன்னு நம்ம என்ன பண்ணணும், அவரை இடைவிடாமல் கேட்கணும். கேட்கும்போது நம்மளுக்கு காட்சி கிடைக்கும் கண்டிப்பாக. கேட்கலனாலும் நம்ம தயவுலே இருந்து பழகுனோம்னா அவரே வந்துடுவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு சிறப்பான காட்சிகளை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும். ஆனால் இது மாதிரி பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சன்மார்க்க சங்கத்தில் பயணிச்சுட்டு இருக்க நிறைய நம்ம சாதுக்களாகட்டும், இதில் பயணிக்கின்ற சன்மார்க்கிகள் அவருடைய பார்த்துருக்காங்க, அவரை கண்டு அதே பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வரலாறுலையும். அவங்க யூடியூப்லேயே இருக்குது, யூடியூப்லேயே பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த பார்த்ததெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ ஏர் உறவே விளங்குகின்ற நேர் உறவே எவராலும் கண்டுகொள்ளற் கரிதாம் நித்திய வான்பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளம் எல்லாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே. நம்ம வந்து அவர் என்னன்னா ஒரு உறவு வச்சுக்கணும். ஏற்கனவே தான் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை முதல் பாடலிருந்து எல்லா பாடல்களையும் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னா நாம் எல்லாமே சகோதரர்கள் சகோதரிகள் அந்த இதில் தான் இருக்கணும். அதாவது மற்ற ஜாதி மதம் அதுலாம் போகக்கூடாது. நம்ம அப்புறம் சொல்லிகிட்டே வர்றோம். எல்லாமே ஆன்மா, எல்லாமே உயிர், ஆன்மை இறக்கம் உயிர் இறக்கம் அதில் தான் போய்கிட்டு இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கடவுளை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, தாயாகி தந்தையுமாகி தாங்குகின்ற தெய்வம். எத்தனை இடத்துல என் அப்பன், என் தாய், தந்தை அப்படி தான் சொல்லிட்டு வர்றாரு. எத்தனை பாட்டில் நம்ம பார்த்தோம். அதனால் அவர் மாதிரி நண்பன் அந்த மாதிரி வச்சார். என் நண்பனே நலம் சார் பண்பனேன்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், அவர் ஒரு நண்பனா, ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு சகோதரனா, சகோதரியா, ஏதாவது உங்களுக்கு எது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை சொல்லி அவரை நம்ம வந்து என்ன பண்ணணும், அவரை வந்து உறவாக்கிக்கிறணும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் வள்ளல் பெருமானையும் நம்ம என்ன பண்ணணும், உறவு. நம்ம உறவில் இருக்கவங்கள்ட்ட நம்ம எப்படி உரிமையோடு கேட்டு பெறுறோம். இப்போ நம்ம அப்பாட்ட போய் பணம் கேட்குறோம்ல, அப்பாட்ட போய் கேட்குறோம், அம்மாட்ட போய் கேட்குறோம், நம்ம உரிமையோடு எடுத்துகிட்டு கேட்குறோம்ல. அது மாதிரி நம்ம ஒரு உறவு என்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடம். கடவுளை போற்றணும், துதி பாடணும், திருவருட்பாவை படிக்கணும். படித்து அதில் அதாவது வாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம். போன பாட்டில் பார்த்தோம்ல, வாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம்னு சொல்லி பார்த்தோம். உள்ளமெல்லாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே. உள்ளம் வந்து அதை முதல் பாட்டிலே பார்த்தோம்ல, அது பாட என்ன ஆகணும், கனிந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அப்படியே கண்ணீர் வந்து கொட்டணும், உடம்புக்குள்ளே நனைகிற மாதிரி. கடவுளை பாடும்போது இந்த அருட்பாவை படிக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும், கண்ணில் இருந்து தண்ணீர் கொட்டணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த உருக்கம் வரணும். அது எப்போ வரும், ஆன்ம உருக்கம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாடலை எடுத்து படிக்கும்போது ஒரு மகான் இந்த மாதிரி கூட எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி சில பாடல்கள் நம்ம படிக்கும்போது கண்ணில் இருந்து தண்ணீர் வரும். அப்படிலாம் வந்தது அப்படின்னா நம்ம வந்து உண்மையிலே ஆன்ம இறக்கத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறோம்னு அர்த்தம்.
அதை நம்ம படித்து அந்த நிலைமைக்கு போயிடணும். அதான் உள்ளமெல்லாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே. சரி, இது வரைக்கும் சொன்னது ஓகே. இப்போ ஒரு சத்திய அறிவிப்புன்னு சொல்லி அவர் வந்து ஒரு 3 பாடல் சொல்கிறார். கடைசியாக சொல்கிறார், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து அவரோட கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பாடல் வந்து சொல்கிறாரு. மிகவும் சிறப்பான பாடல் அந்த 3 பாடல். இந்த 3 பாடல் வந்து இங்கே வந்து கரெக்டாக பொருந்தும். ஏறுறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு கழித்த பதியை அப்படின்னு சொல்கிறார்ல. எல்லாம் செய் வல்லபம்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அதுக்கு தான் வந்து அந்த 3 பாடலை படிக்கிறேன். அந்த 3 பாடலில் அதுக்கு விளக்கம் இருக்குது. அந்த எல்லாம் செய், அந்த வல்லபம்னா என்ன, அந்த சித்தி வல்லபம் என்ன அந்த 3 பாடலில் சொல்கிறாரு. அதை படிச்சுட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம அகவல் பார்க்கலாமா என்னன்ற நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த 28 பாடல்கள் நம்ம ஞானசெய்யை நல்லபடியாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அகவலை வந்து எடுத்து படிக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். 1596 வரிகளுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு 10 பாடலாக எடுத்து சொல்கிறதா இல்லைனா 2 பாடல் எடுத்து சொல்கிறதான்றதை நான் வந்து அடுத்த வீடியோவில் எப்படினாலும் நான் வந்து ஒரு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பண்ணுவோம். அகவல் தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கடையில் வேறு எதுவும் பாடல்கள் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுன்னா நான் அதையும் செய்கிறதுக்கு பார்க்குறேன். இப்போ அந்த பாட்டு சத்திய அறிவிப்பு. ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர், ஐயம் இல்லை ஐயம் இல்லை ஐயன் அடி ஆணை, மெய்யன் எனை ஆட்கொண்ட வித்தகன், சிற்சபையில் விளங்குகின்ற சித்தன், எல்லாம் வல்ல ஒரு விமலன், துய்யன் அருட்ஜோதி அருட்பெரும் ஜோதி துரிய நடநாதன், சுக அமுதன் என்னுடைய துறை அமர்ந்து இங்கு இருக்க, வையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே, தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது, சத்தியம் கான் சகதலத்தீர் கேண்மின், இனித்த நரும் கனி போன்றே என் உள்ளம் தித்திக்க, இன்னமுதம் அளித்து என்னை ஏழுலகும் போற்ற, மனித்த உடம்பிதை அழியா வாய்மை உடம்பாக்கி, மன்னிய சித்தெல்லாம் செய் வல்லபமும் கொடுத்தே, கனித்த சிவானந்தம் எனும் பெரும் போகம்தனிலே, கழித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்கு இதுவே. பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். மனித உடம்பு இதை அழியா வாய்மை உடம்பாக்கி, அழியா வாய்மை உடம்பாக்கினா சுத தேகத்தை கொடுத்து, மன்னிய சித்தெல்லாம் செய் வல்லபமும் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் சித்தி வல்லபமும் எல்லா சித்திகளையும் செய்யக்கூடிய அந்த ஆற்றலையும் கொடுத்து, கனித்த சிவானந்தம் என்னும் பெரும் போகம் தன்னிலே கழித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்குதுவே. பாருங்கள் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா. எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. முத்தேக சித்தி, அதோடு இல்லாமல் சித்தி வல்லபம் எல்லாம் செய்ய. அதான் இந்த பாட்டில் அதான் சொல்கிறார்ல, ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு அளித்த பதியை. அதான் இங்கே சொல்கிறார். எல்லாமே முத்தேக சித்தி கிடச்சிருச்சு. மனித உடம்பிதை அழியா வாய்மை உடம்பாக்கி, மன்னிய சித்தெல்லாம் செய் வல்லபமும் கொடுத்தே சொல்லிட்டாரா. கடைசியாக இன்னொரு பாட்டும் சொல்கிறாரு. இதோட பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இலை இதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் உரு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும் தூய்மை உறும், நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருள் செங்கோல் எங்கும் செல்கின்றதாமே. பாருங்கள், இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ இதுலேயே எல்லாமே சொல்லிட்டாரு. இத்தினமே அருட்ஜோதி எழுதுகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் உரு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகம் தூய்மை உறும், நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார்,
திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. ஸோ வள்ளல் பெருமான் இந்த திருவருள் செங்கோலை எடுத்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அனைத்து விதமான ஐந்தொழில் வல்லபம் கடவுளுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் வள்ளல் பெருமான் தற்போது எல்லா இந்த நம்ம உலகம் மட்டும் இல்லை, அண்ட சராசரங்களிலும், இதில் அதானே சொல்கிறாரு, அண்ட சராசரங்களிலும் எல்லா உலகும் அப்படின்னு சொல்கிறாரு. சுத்த சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும் தூய்மையூறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு பாடலை எடுத்து அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.